ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு சுவையில் ஒரு உருண்டை குழம்பு வைக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. நம்ம வீட்டு உருண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த பருப்பெல்லாம் அதில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிராம் கணக்கு தெரியல அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் பாதி டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும் பாதி டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. இதில் இந்த பருப்பு ஊற வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 காஞ்ச மிளகாய் அளவுக்கு எடுத்து இதையும் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சீக்கிரமாக நைஸ் ஆயிரும். காஞ்ச மிளகா அங்கங்கே பல்லில் படுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஊற வச்சுட்டு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். சோம்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இதை பல்ஸில் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா தண்ணி சேர்க்கலாம், இல்லைன்னா தண்ணியே சேர்க்காமல் அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த உருண்டைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. மறுபடியும் இதை வந்து என்ன பண்ணுவோம், மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான மாவை எடுத்து இதில் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் கவலைப்படாதீங்க. இதில் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை மாவை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பொடி பண்ணி போட்டு பிணைஞ்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை மீன் குழம்பு ஸ்டைலில் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். இந்த கடலை மாவை அரைச்சி வச்சுருக்கோம். இதுலேருந்து ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுலேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போயிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ தேங்காயை சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே எடுத்து போட்டாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் ஒரு 3 தக்காளி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். பாருங்கள், தக்காளியை நல்லா வதக்கிட்டோம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தாலே தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும் போட்டுக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இந்த மிளகாத்தூள் வாசம்லாம் இல்லாமல் கொதிக்கணும். அது இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு வந்து இந்த மாதிரி கொதிச்சிருச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உங்ககிட்ட காமிச்ச இல்லைங்களா, அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம்.
இது 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கணும். குழம்பு எடுத்து பார்க்கலாம். நல்லா புளியெல்லாம் ஊற்றினோன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதையும் ஊற்றிக்கலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் உருண்டையெல்லாம் போட்ட உடனே கொதிச்ச உடனே குழம்பு வந்து என்னாகும், திக்காக போயிடும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிறீங்க. இது ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா தலபுலன்னு நல்லா கொதிக்கணும். கொத்தமல்லி வந்து நம்ம அரைக்கும் போதே போட்டோம், இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். போட்டு நான் செஞ்சதில் இத்தனை உருண்டைகள் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கிட்டு நீங்கள் பருப்பெல்லாம் சேர்த்துக்குங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் குழி பாத்திரமாக வைக்காமல் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் உருண்டை குழம்பு வச்சிங்கன்னா இந்த உருண்டை வந்து உடையாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உருண்டையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நல்லா முதந்துட்டு மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி முதந்து மேலே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உருண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எதுவுமே உடையவும் இல்லை. குழம்பும் நல்லா சூப்பராக ஜம்முன்னு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு குழம்பு. அதுக்காக தான் நான் தண்ணியாக கொஞ்சம் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னது. இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ உருண்டைகளும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், சூப்பரான உருண்டை குழம்பு நல்லா பெருசு பெருசாக நல்லா ஊறி ரொம்ப ஜம்முன்னு நல்லா வந்துருச்சு. உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா நல்லா உரைச்சிருக்கோம். ஏன்னா இதுக்குள்ளேயே போட்டு நம்ம வேக வச்சதுனால உருண்டையெல்லாம் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாவும் இருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சும் இருக்கும். நீங்கள் தனியாக வேக வச்சு போடுறதோ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறதோட இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் சூப்பராக கொடுக்கும். இதே மாதிரி ஒரு உருண்டை குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.